ஹாய் வணக்கம் நண்பர்களே. ஆக்சுவலாக ஸ்விம்மிங் பூல் முடிச்சு செம்ம டயர்டுங்க. உடனே என் தம்பி ஒய்ஃபும் சவுதி போகணுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு கடை போய் இந்தியன் கடை காமிக்கிறேன்னு சொன்னாங்க. ட்ரெஸ் கடை, லேடிஸ் ட்ரெஸ் கடை நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. அதை பார்க்க போயிருந்தோம். கொஞ்சம் வெரைட்டி இருந்தது. அந்த கடை நல்லா இருந்தது. நான் பார்த்தது மணமாக்குள்ளே பார்த்துருந்தோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீ கடை போயிட்டு எப்பவும் போல் அது டீ கடை முடிச்சதுக்கப்புறம் மலசமில் போய் பரோட்டா வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனாங்க. அப்படியே ஒரே லீவ் பயங்கர பிஸியாக ஒரு மாதிரி டயர்டோடு போயிட்டு இருந்தது. வாங்கிக்கலாம். நான் இன்னொன்று வாங்குறதுக்கு எனக்கு மனசே இல்லை. எதுவுமே எனக்கு செட் ஆகலாம். எங்கடா போற வாடா. அவன் டயர்டாக்குறான்பா, வர சொல்லுங்கப்பா. இந்த கடை எனக்குலாம் இது வேணாம்ப்பா. குழம்பு நிமிஷாவும் சாப்பாடு எடுத்துக்கிட்டாளா கையில? நிமிஷாவே நான் பார்க்கலையம்மா. எங்கம்மா நிமிஷாவே? எடுத்துட்டு போயிட்டா. அங்கதான் போயிட்டாங்க எல்லாம். ஆல்பிஸ் கொடுத்தாச்சா? சப்பாத்தி வாங்கிட்டு போயிட்டான். அவங்க எல்லாம் தோசை என் வீட்டுக்கார பாரு மூஞ்சியை மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம போட போறேன். நம்ம எடுத்து ஒரு வழியாக அன்னைக்கு டே அப்படி முடிஞ்சிருச்சுங்க. அடுத்த நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்கள் வீட்டில் எல்லாம் குக் பண்ணி சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. பிரியாணி நமக்கு சமைக்கிறதுனா தான், அதுவும் ஃப்ரெண்ட்ஸோடு சமைக்கிறதுனா ரொம்ப ஹாப்பிங்க. 2 in 1 மாதிரி செமையாக என்ஜாய் பண்ணி சமைச்சு சாப்பிட்டாங்க. பிரியாணி எல்லாமே, மட்டன் பிரியாணி எல்லாம் சமைச்சு சாப்பிட்டேன். இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக மட்டன் கிடைக்குதான். நம்ம லூலில் வாங்கும்போதோ வெளியில் வாங்கும்போதோ அந்த ப்ரோஷன் தான் கிடைக்குது. அதை விட எனக்குலாம் மட்டன் அவ்வளோ பிடிக்காமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சமைக்கிறதுலேருந்து கொஞ்சம் ஓகே மட்டன் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். மட்டன் பிரியாணி இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்தது. கருவேப்பிலை அங்கேயே இருக்கு, கழுவி இது பண்ணலாம். இவ்வளோ ஊற்றிருக்க வேணாம். என்ன கவி சொன்னது? அந்த ரைஸ் வேணாம் சாப்பிடுங்க. வைங்க வைங்க. போட்டேன் நீ வடிகட்டி கொண்டு போய் கொடுத்துருமா. நான் போட்டேன்னு சொல்லு. இந்த டைரக்ஷன்ல எதுல ஆல்பி காலை கீழே போட்டுரு. அவனை எடுக்கல இருந்தாலும் நான் பறக்கும்ல. ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. போட ஒண்ணுமே ஆகல. ஆஃப் பண்ணு. இதை எடுத்து
அதுக்கப்புறம் ஈவினிங் ஜூக்கு ஏதோ ஒரு மால் மாதிரி இருக்குது. மணமல் ஜூக்கில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஜூக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா அங்கே போயிருந்தோம். ஆக்சுவலாக அது வந்து எங்கே இருக்குன்னா ட்ராகன் மால் அந்த சைடு இருக்குது. தாய்லாந்து மார்க்கெட் அந்த சைடு போனோம். ஜூக் ஏரியா சூப்பராக இருந்தது. அழகாக தான் இருக்குது. அந்த ட்ரெஸ் சூப்பராக இருக்குது. இந்த ட்ரெஸ் நம்ம வீடியோலேயே வரல, அதனால வந்து நம்ம எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கோமா. சுட்டிக்கிட்டு வச்சு எல்லாரும் எங்கள் வீட்டில் திட்டுறாங்க, என்ன நீங்கள் மூடி இவ்வளோ பெருசாக இருக்கு. ராத்திரிலாம் பரிசும் தான் இருக்கு. மட்டன் மாட்டேங்குது. அதில் போய் உட்காரணுமா? நீ உட்காரலாமா உட்காரக்கூடாதோ? என்னங்க இல்லை உட்காரலாமா உட்காரலாமா? வாசாயினா அங்கே எல்லாருமே காரில் தூக்கி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் யூனிஃபார்ம். இந்த பிள்ளைங்க ஒரே ட்ரெஸ் போட்டு வந்திருக்குங்க பார்த்தா. அதுங்க ரெண்டு யூனிஃபார்ம். நம்ம கார் எங்க இருக்குன்னு பாருங்க. அங்க பார்க் பண்ணிருக்கோம். நம்ம கார் எங்கடா இருக்கு? உங்க அப்பாட்டு காரை காணோம். எங்கடா உங்களோட கார் எல்லாம் காணோம்? மியூசியத்துல பாக்குற மாதிரி போட்டோ எடுக்குமா? நான் சுவிட்ச் இல்லை. பாலாஜி நான் தான் சொன்னார், வெள்ளை அடிச்சது சரியா வேலையா. ஏய் ஐஷோ, நம்ம ஊர்ல உள்ள பெட்டிலாம் வச்சிருக்காங்க பாரு. அண்ணா அந்த ஐயா என்னமோ சொல்றாரு, போய் கேட்டு வாங்கண்ணா. அந்த ஐயா என்னமோ சொல்றாரு, மியூசியத்தில் இருக்க மாதிரியே இருக்கலண்ணா எல்லாமே. ஊருக்கு வாங்கிட்டு போவில்லாம பர்ஃப்யூம் இல்ல எவ்வளோ காசுன்னு கேட்டியா? காசு எவ்வளோன்னு கேட்டியா? அதை சொல்லிட்டு சொல்லு. என்ன பாலாஜி நம்பர்ல போறாரு? இடத்துல மட்டும் நல்லா குழு குழுன்னு இருக்குல்ல. அண்ணா தர்மா, நான் இங்க மட்டும் குழு குழுன்னு காத்து வருதுண்ணா. அண்ணா ஏசி என்னடா சென்ட்டுக்கார பார்த்து அப்படியே சொன்னோம்ல, விலையை கேட்காம நீ பாட்டில் போய் பேசுமா? பேங்க்லயா போட்டு இந்த இது நல்லா இருக்கு. எங்க அப்பா குழந்தைங்களுக்கு தேப்பாங்க குளிச்சதுக்கு அப்புறம் நல்லா இருக்குல்ல. இதை மட்டும் எப்படி குழு குழுன்னு காத்து வருது இல்லையா? தெரியல, ரெண்டு பேரும் எதையா இதுதான் எங்க குறை கூட்டம். ஏ சுகன்யா, எப்போ பார்த்தாலும் ஏ ராஜி மூஞ்சியாலும் காமிக்கல. நாளையிலேச்சு நல்லா இப்படி இந்த மாதிரி பேக் வச்சிருக்காங்க. போக்கல ஊர்ல இது கட்டப்பையும் பாருங்க. நீ இங்கிட்ட தானே போகணும், திரும்ப இங்கிட்டே வரும். நீங்க வேற இந்த சைடு வரல இல்லம்மா. உடனே இந்த டிசைன் இன்ஜினியர் மாதிரி கலந்து இப்ப நம்ம ஜார்ஜியால வேண்டதில்ல. பெல்லே தொடாத நிமிஷம். தொடாதீங்க தொடாதீங்க. ஹவு மச் கேளு? 5 இடி இல்ல இந்த மாதிரி பெல்லு மணி அடிக்கிறது இருக்கு. தொடாத. கவிஷே பேக் வாங்க போறியாடி கேர்ள் ஃப்ரெண்டுக்கு? போன்ல இருக்கான் ஆல்ரெடி. அது வந்து பாய் ஃப்ரெண்ட்.
Can I smell it? Do you wear? Can I smell it? எவ்வளவுன்னு கேளு. ஏ ஐஷு இங்க பாரு நம்ம ஊர் வச்சிராதீங்க வச்சிரு. பாத்தியா ஜார்ஜியாக்குள்ள இதுக்குள்ள போன மாதிரியே இருக்கு பாருங்க. ஆனா மியூசியத்துல பொம்மை மாதிரி வச்சிருப்பாங்க, இங்க எல்லாமே ஒரிஜினலா வச்சிருக்காங்க. டூர் வரவங்களாம் வாங்கிட்டு போவாங்களே இது souvenir. The benefit of Himalayan salt lamps. lamp அது எரியுமா கொண்டு போய் கொள்ள வச்ச அந்த கல்லை. ஏய் அப்பனா வாங்கிட்டு போவாங்க கல்லு வைக்கல கரண்ட் கரண்ட் எல்லாம் மிச்சமாகாது. உள்ள லாம்ப் இருக்கும். லக்ல சொல்லி தான். அப்படியா? வேற மூடி மாதிரி போட்டு மூடி இருப்பாங்க. இங்க பாரு கல்லுக்குள்ள லாம்ப் போட்டாங்க. கையில தொட்டா வாங்கிட்டு வரணும். ஷோகேஸ்ல போறதுல கார்ல போறலாம். நீ வேணா காசு நிறைய இருந்தா வாங்கு. கல்லு இதுக்குள்ள லைட் எரியுமா? இந்த லைட்டை போட்டு பார்க்க சொல்லுமா? ஏய் எல்லாத்தையும் தொடாதீங்கடா, நீங்க தான் ஃபைன் கட்டணும். ஐயோ தொடாதீங்க, நீங்க உடஞ்சு போயிடும். அதுதான் எடுக்கலாம், கடகடான்னு ஓடுற மாதிரியே இருக்கு. Eine sitter Druckkabel. வேதா நம்ம எப்பயுமே நம்ம நல்லா சாப்பிட்டு வெளியே வந்துட்டோம்னா நம்ம நல்ல பெரிய பெரிய கடை பார்த்து வாஷ்ரூமும் பழங்காலத்து வாஷ்ரூம். ஏன் அவங்கள கூப்பிடுமா? இந்த இருக்கான் சுபிக்ஷா நிமிஷா பாத்ரூம் வந்துட்டாங்க, வாங்க போலாம். ஏய் கிணறு பத்தியோ, ஐயோ எவ்வளோ ஆழமா இருக்கு. கிணறுக்கு வீல் இருக்கு. இது என்னமா விளையாட்டு கிணறு? அட நிஜமாவே நம்பி வந்தீங்களாம்ல? அப்படித்தான் நல்லா இருக்கு இது. மெமரி இல்லையோ? ரொம்ப கியூட்டா இருக்கா இந்த ட்ரெஸ்ஸு. நம்ம பவுடர் போட்டுட்டு வந்து ஆனா எங்கேயோ மழை வர்ற இடத்துல நிக்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா அடுக்குது, வெயில் கொளுத்துது, இங்க உள்ள வந்து மழை வருது. கோமணத்துக்கு மாதிரி இருக்கு. எவ்வளவு அழகா டிசைன் பண்ணிருக்காங்க. எங்கோ மனம் பறக்குதுன்ற மாதிரி இது எங்கோ கோமணமா. இவங்க ரெண்டு பேரும் எங்கன்னா அவங்க எல்லாம் 3 பேர் சர்விகா, ராஷினி, ராஷியோட அப்பா. தமிழ்னா கன்ஃபியூஷன் இருக்கு. தமிழா பத்தி தமிழா பட்டா தமிழ்னா இது நல்லா இல்ல இங்க. இதுதான் ஊர்ல இருக்கு, நான் வாங்கிட்டு சம்பரணி. இது எந்த ஸ்டோர்? போட்டிருப்பாங்க இங்கெல்லாம், அங்கெல்லாம்
இது தொட்டாலும் கீழே வந்து உடஞ்சிரும் சார். வேண்டாம் மாட்டு பொங்க வச்சு சார். இந்த பேர் ஜார்ஜியால எல்லாம் வாங்கணும்ல அந்த தோடு மாதிரிலாம். எல்லாம் கொஞ்சம் பழசான மாதிரி இருக்கு. ஸ்டோன் நல்லா இருக்கணும். Can you please take this slide? இங்கே போவோம் டிராகன். இந்த அப்பளம் இந்த மாதிரி என்னமோ ஒன்று அப்பளம் மாதிரி வச்சுக்கிறாங்க. அது என்னன்னே தெரியல. என்ன தோசை மாதிரியே போடுறாங்க. நியூட்டலா ஒன்லையும் அரபிக் அல்வா ஒன்லையும் தடவுறாரு. அதை அப்படியே வச்சு சாப்பிட்றாங்க. ஆசையாக தான் இருக்கு. தோசை மாதிரி அவங்க என்ன மாவோ அது தெரியல. ஸ்மெல்லு செம. அல்வாதாமா வைக்கிறாரு. ஏலக்காய் ஸ்மெல் வருது. அரபிக் அல்வா வைக்கிறாரு. ஆன் பண்ணாமே வீடியோ எடுக்கிறேன். பொமக்ரனட் டீ. இந்த கடைக்குள்ள போய் நீ இந்த மாதிரி பொடியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு ஷார்ட்ஸ் அப்படிதான் போடுவாங்க. எல்லாம் ப்ரொஃபஷ்னலாக போடணும். பேசி அழகா நம்மளாம் டெவலப்பே ஆக போகிறது. இவர் அழகழகா தோசை பேப்பர் தோசையோட ரொம்ப பேப்பராக வருது. ஏதோ தடவுறாரு. ஜாம் மாதிரி ஜாம் அல்வா. இவங்க அல்வா நல்லா இருக்குல்ல ஸ்மெல்லு. நான் உனக்கு தான் எடுத்துட்டு இருக்கிறேன். நியூட்டலா ஒன்லையும் அரபிக் அல்வா ஒன்லையும் அது அப்படியே வச்சு சாப்பிட்றாங்க. ஆசையாக தான் இருக்கு. தோசை மாதிரி அவங்க என்ன மாவோ அது தெரியல. ஸ்மெல்லு செம. அல்வாதாமா வைக்கிறாரு. அல்வா இது அரபிக் அல்வா வைக்கிறாரு. பார்த்தோம். فهد عافها روح نخرج عند فهد. என்ன பண்றீங்க? விழுகாம கட்டாய உருவ போறீங்களா? அங்க போய் உட்காருங்க. என்ன பண்றாங்க? தாய் மட்டும் தனியா உட்காந்துருக்கா. அவ இப்பதானே வந்தா. அதனால அந்த சைடு போய் ஜாயின் பண்ணிட்டா. ஆதி நல்லா இருக்கா இது? அப்போ வந்துரு, வெளியே வந்துரு. பண்ணிட்டு வந்துருந்தேன். நாளை பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. பொறுமையா ஒவ்வொருத்தரா பரவாயில்ல. இப்படி ஒவ்வொரு மாலுக்கா போயிருந்தேன். கிடப்பாங்க. எங்க வீடு ஃபுல்லா இது கிடக்கு. என்னன்னு தெரியல. வீடு ஃபுல்லா இது கிடக்குது. அதுதான் காயம் அதில் இருக்குல்ல. என்னமோ ஒன்று என்ன நீங்க விளையாண்டீங்களா? 3 டைம் அவுட் ஆன ஓடையா இருக்காங்க. மூணாவது டைம் நான் பண்ணல. நான் தெரியாம சேவ் பண்ணிட்டேன். அவங்களுக்கு விளையாட்டு தெரியுமா? தெரியுமா? தெரியும். பல்ஸ் அடிச்சு தள்ளிடுவாங்க. அழுதுட்டு வர அந்த இருக்கு பாரு.